தென்கிழக்கு பகுதி சமையலறை சிறப்பா, வடமேற்கு பகுதி சமையலறை சிறப்பா? அதாவது இரண்டு பகுதிகளையும் சமையலறை அமைக்கும்போது அதில் முக்கியமாக தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைப்பது தான் ஒரு சிறப்பான அமைப்பு. காரணம், தென்கிழக்கு பகுதி பெண்கள் பகுதி. அதனால் தென்கிழக்கு பகுதியில் சமையலறை அமைப்பது தான் ஒரு சிறந்த அமைப்பு. சமையலறையில் அந்த சமையல் பண்ணக்கூடிய மேடை கிழக்கு பகுதியில் அமைச்சுக்கலாம். ஸ்டவ் தென்கிழக்கு பகுதியில் வச்சுக்கலாம். சிங்கு தொட்டி வடகிழக்கு பகுதி வடக்க ஒட்டிய பகுதிகளில் வைத்து கொள்ளலாம். எக்ஸாஸ்ட் ஃபேனு பல வீடுகளில் தென்கிழக்கு கிழக்கு பகுதியில் அமைச்சிருக்காங்க. அதுவும் தவறான அமைப்பு. தென்கிழக்கு தெற்கு பகுதியில் அமைக்கிறது தான் நல்ல அமைப்பு. காரணம், தென்கிழக்கு தெற்கு பகுதியில் அமைக்கிறது அது உச்ச பகுதி. அந்த இடத்துல ஒரு ஹோல்ஸு போடுவாங்க ஒரு அடியில் அந்த ஃபேன் வைக்கிறதுக்காக. அதனால் கிழக்கு பகுதியில் நீச்ச பகுதியாக இருக்கிறதுனால அந்த பகுதியில் வரக்கூடாது. தென்கிழக்கு தெற்கு பகுதியில் வர்றது ஒரு நல்ல அமைப்பு. சிம்னி வச்சுக்கலாம், அதனால் எந்த விதமான ஒரு தவறும் இல்லை. சமையலறையில் சிம்னி வச்சுக்கிறாங்க இன்றைக்கு, அது ஒன்றும் தவறு இல்லை. ஆனால் கிழக்கு பகுதியில் வெயிட்டான பொருளை வைக்க வேணாம்னு சொல்கிறாங்க. அதனால் மீடியமான வெயிட் உள்ள சிம்னியை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கங்க. அப்படி சிம்னி வைக்கும்போது கிழக்கு பகுதியில் தான் ஹோல்ஸ் போடுவாங்க. அது 6 இன்ச்சு குறைந்தபட்சம் வரும். அதனால் எந்த விதமான பாதிப்பும் உங்களுக்கு ஏற்படாது. இந்த சமையல் மேடைக்கு அடிப்பகுதியில் கபோர்டெல்லாம் வச்சுக்கலாம், அங்கே சமையல் பாத்திரங்கள்லாம் வச்சுக்கலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் வராது. ஆனால் சில வீடுகளில் தண்ணீர் பிடித்து குடத்தில் குண்டாவிலெல்லாம் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி வைக்கக்கூடாது. அது உங்களுடைய வளர்ச்சியை கெடுக்கும். ஹெல்த் இஷ்யூ கூட வரும். கிச்சனில் 7 அடி மட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பொருட்களை வைக்கிறதுக்காக அந்த ஸ்லாப் போட்டிருப்பாங்க. அந்த அமைப்பு தெற்கு மேற்கு பகுதியில் தான் இருக்கணும். எக்காரணத்துக்கும் வடக்கு கிழக்கு பகுதியில் இருக்கவே கூடாது. அந்த பகுதியில் கபோர்டு அமைச்சு நீங்கள் பொருட்களை எல்லாம் அந்த இடத்துல வைத்துக் கொள்ளலாம். அதனால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. கிச்சனில் ஃப்ரிட்ஜு, கிரைண்டரு, மிக்சி இது போன்ற பொருட்களை தெற்கு மேற்கு பகுதியில் வைத்துக் கொள்ளலாம். வடக்கு பகுதியில் எக்காரணத்தை கொண்டும் இந்த மாதிரி வெயிட்டான பொருளை வைக்கவே கூடாது. அதே போல் இந்த சிங்கு தொட்டியில் பல வீடுகளில் சமையல் பண்ணுற பாத்திரங்களை நைட்டு எல்லாம் சமையல் பண்ணி சாப்பிட்டு அந்த சிங்கு தொட்டிலே போட்டு வச்சுருவாங்க. அந்த பொருட்கள் எல்லாமே சில்வர் பொருள் எல்லாமே, குக்கர், மிக்சி எல்லாமே அதை போட்டு வச்சுருவாங்க. அடுத்த நாள் காலையில் தான் அதை க்ளீன் பண்ணுவாங்க, வாஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அன்றைக்கு க்ளீன் பண்ணக்கூடிய பொருள்களை, பயன்படுத்தக்கூடிய பொருள்களை அன்றைக்கு இரவே க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணி வச்சிடணும். அதில் போட்டு வைக்கும்போது உங்களுடைய வளர்ச்சி தடை ஏற்படும். அதே போல் ஒரு சில வீடுகளில் அந்த சிங்கு தொட்டியில் அமைத்திருக்கக்கூடிய பைப்பில் தண்ணி லீக் ஆகிட்டே இருக்கும். அந்த மாதிரி லீக் ஆகும்போது அது உங்களுக்கு பாதிப்பை தரும்.